Welcome to CLCC, a place of hope, love, and transformation. God is using us to reach souls, transform lives, and share Christ's light. Whether you're new or part of our journey, we welcome you. Join us in worship as we grow in faith, hope, and love. God bless. நண்பர்களே, CLCC சபையில் இணைந்து ஆராதிக்க உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தரின் அன்பையும் விடுதலையையும் அனுபவிக்க வாருங்கள். இந்த ஆன்லைன் ஆராதனையில் இணைந்து உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தையை வரவேற்போமா? ஆமென். இப்பொழுதும் நம் மத்தியில் சிஸ்டர் உஷா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். Praise the Lord. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்திருக்கிற எல்லோருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாம். அப்பா, இந்த டைம்க்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா, இந்த வேலையை நாங்கள் உங்ககிட்ட தருகிறோம். இசப்பா, உங்கள் சமூகத்தில் வந்து நாங்கள் ஆராதித்த இந்த வேலையில் உங்கள் வார்த்தையை கேட்கும்படி நாங்கள் கூடி வந்திருக்கோம் சுவாமி. அப்பா, எங்ககிட்ட நீங்கள் பேசுங்க. அப்பா, நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி நீங்கள் சித்தமாக இருக்கிறீங்களோ அதை நீங்கள் எங்ககிட்ட பேசுங்கப்பா. எங்ககிட்ட நீங்கள் விரும்புகிற காரியம் என்னவோ கத்தாவே, அதை நீங்கள் இடைப்படுங்க சுவாமி. எல்லாரும் நம்ம இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லலாமா? நீங்கள் பேசுங்கப்பா, நாங்கள் கேட்குறோம். எல்லாரும் உங்கள் இருதயத்திலேருந்து சொல்லுங்க. அப்பா, நீங்கள் ஒரு சில விஷயத்தை என்னை நீங்கள் இன்னைக்கு மாற்றிக்க சொன்னீங்கன்னா அந்த மாறுதலுக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர், அப்பா, என்ன மாற்றத்தை நீங்கள் விரும்புகிறீங்களோ, அப்பா, எதில் நாங்கள் இன்னும் அதிகரிக்கணும்னு சொல்லி விரும்புகிறீங்களோ அதை எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தாங்கப்பா, கற்றுத்தாங்கப்பா. நாங்களும் கேட்கிறோம். இதை எங்களுக்கு செயல்படுத்தக்கூடிய கிருபைகளையும் பலத்தையும் கத்த தருவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். எல்லாம் அமர்ந்திருக்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களோடு வரவேற்கிறேன். ஆன்லைன் மூலமாக பார்த்துருக்கிறவங்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம தேவ சமூகத்திலிருந்து நம்ம தியானிக்க போகிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னோம். எடுத்து வாசித்துட்டு அதுக்கு மேலே போகலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். ரோமர் 15:2. நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கேதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம் என்ன அப்படின்னா பக்தி விருத்தி. இந்த பக்தி விருத்தி யாருக்குன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு. யாருக்கு சொல்லுங்க? நமக்கு. அடுத்தது நம்ம 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 யாரெல்லாம் மீட் பண்றோமோ அவங்களுக்கு. ஓகேவா? ஸோ பக்தி விருத்தினா என்ன? இந்த வேர்டை நம்ம அடிக்கடி நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்த்து கொண்டே இருக்கலாம். பக்தி விருத்தினா என்ன? இங்கிலீஷில் எடிஃபிகேஷன் சொல்லலாம், எடிஃபைங் அதர்ஸ், எடிஃபைங் அவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். பக்தி விருத்தி அப்படிங்கிற வார்த்தைக்கு பக்தினா என்ன? ஒரு ஒரு என்ன சொல்லலாம், ஆண்டவர் மேலே உள்ள ஒரு ஒரு கிறிஸ்டியன் ஆஸ்பெக்டில் அந்த வேர்டை பக்தின்னு சொல்லி பார்க்கும்போது ஆண்டவர் மேலே உள்ள ஒரு அன்பு, விசுவாசம் சொல்லலாமா? எஸ், ரிலீஜியஸ் ஃபெய்த்னு சொல்லலாம். விருத்தி அப்படின்னா என்ன? விருத்தி அடைகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்க்ரீஸ் ஆகிறது இல்லையா, அதிகரிக்கிறது. அப்போ பக்தி விருத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசம், ஆண்டவருக்காக செய்கிற காரியங்கள், ஆண்டவர் மேலே உள்ள பற்றுதல், இதெல்லாம் என்ன பண்ணணுமா? அதிகரிக்கணுமா? அப்போ நம்ம ஒவ்வொரு டே பை டே நம்ம பில்டப் பண்ணிட்டே இருக்கோம் இல்லையா? நம்மளுடைய கேரக்டர்ஸாக இருக்கட்டும், நம்ம ஆண்டவருக்குள்ளே இருக்கிற விசுவாசமாக இருக்கட்டும், எல்லா காரியத்தையும் நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? பில்ட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லை? ஸோ நம்ம டே பை டே நம்மளை புதுப்பித்து கொள்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருக்குள்ள இன்னும் ஒரு விசுவாசத்தில் ஒரு படி ஏறுகிறது. இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? பக்தி விருத்தின்னு சொல்கிறோம். புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, மற்றவங்களுக்கு நன்மை உண்டாகும்படி, அதை வாசிங்க திருப்பி. நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமா என்ன பண்ணணுமா? அப்போ அவங்களுக்கு அவங்க பக்தி விருத்தி அடையும்படி நம்ம பிரியமாய் நடக்க வேண்டும் என்றால் என்னோட வாழ்க்கையை நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கொள்ள வேண்டும்? பக்தி விருத்தி. என்னை கொஞ்சம் சரி பண்ணிக்கணும், என்ன கொஞ்சம் எடிஃபை பண்ண வேண்டிய இடத்துல நானும் நீங்களும் இன்னைக்கு என்ன பண்றோம்?
இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காரியங்கள் எடிஃபிகேஷன், எடிஃபையிங் அவர் செல்ஃப் அண்ட் அதர்ஸ். சரியா? இது எப்படி நடக்கும், எப்போ நம்ம வந்து இன்னும் ஆண்டவருக்குள்ள பக்தி விருத்தி அடைவோம் என்று சொல்லி பார்த்தோம்னா, முதலாவது எடுத்து வாசிங்க மத்தேயு 6:33. மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சோ முதல்ல நான் இன்னைக்கு நிறைய காரியங்கள் பக்தி விருத்தி அடைகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட நம்ம பேசிட்டே போகலாம். ஒரு 50-60 காரியம் நம்ம பேசலாம். நம்ம எல்லாம் பேச முடியாதுங்கிறதுனால ஒரு 5 முக்கியமான பிரைமரி விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். அதுல முதலாவது என்னன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும். இதுதானே நாங்கள் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னா நம்ம மீனிங் புரியாமையே நிறைய தடவை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்றோம்னா, அப்பொழுது இவைகள் எல்லாம் என்ன பண்ணப்படும், கூட கொடுக்கப்படணும்ங்கிறதுக்காகவே தான் நம்ம நிறைய நேரம் என்ன பண்றோம்னா, ஆண்டவரை தேடுற சூழ்நிலை நம்ம கிட்ட இருக்கு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ செய்ய வேண்டியதை செய்ய, பின்னாடி வர வேண்டியது தானா என்ன பண்ணும், வரும். அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறதுனா என்ன அர்த்தம்? நீங்க பேசணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன அர்த்தம்? நம்ம தான் இதை டெய்லி செஞ்சுட்டு இருக்கோம். குழந்தைங்களுக்கெல்லாம் மனப்பாடம் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த வசனத்தை. தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? இந்த இடத்துல தேவனுடைய ராஜ்யம்னா நம்ம நேராக யோசிக்கிறதுனா பரலோகம் அப்படின்னு யோசிக்கிறோம். ஏன் பரலோகத்தை தேவனுடைய ராஜ்யம் சொல்றோம்? அங்க அவருடைய சித்தம் அப்படியே என்ன பண்ணுது, நடக்கிறது. அப்போ பூமியில தேவனுடைய ராஜ்யம்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் உங்க லைஃபை ரூல் பண்றாரு, ஆண்டவர் என்னோட லைஃபை ரூல் பண்றாரு. அப்படின்னா இங்க என்ன இருக்குன்னு அர்த்தம்? தேவனுடைய ராஜ்யம் இருக்கு. நம்ம சபையில தேவன் இஷ்டப்பட்ட மாதிரி எல்லா காரியத்தையும் செய்கிறோம் அப்படின்னா சபையில என்ன இருக்குன்னு அர்த்தம்? தேவனுடைய ராஜ்யம் இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள்னா என்ன அர்த்தம்னா, நம்ம லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் ஆண்டவருடைய சித்தப்படி நடக்குதா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், என்ஷூர் பண்ணிக்கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல தேவன் இருந்தாருன்னா இந்த சூழ்நிலையில எப்படி ஆக்ட் பண்ணுவார், அப்படி நான் என்ன பண்ணணும், அந்த சூழ்நிலையை கையாள வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் அப்படின்னா எப்படி தேடணும் தெரியுமா? நம்ம எப்படி தேடுறோம்? இது ஆண்டவருடைய சித்தமா, இது ஓகே போனா போகுது, இதையும் நம்ம செஞ்சுட்டு போவோம். இப்படி இல்லை, தேடுங்கள். நான் எடுத்து வாசிங்களேன் இன்னொரு வசனத்தை. மத்தேயு 13:44. மத்தேயு 13:44. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கும். அப்ப இந்த பரலோக ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை எதுக்கு ஒப்பாயிருக்குன்னு சொல்றாங்க? பொக்கிஷம். இப்போ நம்ம வீட்டுல பக்கத்துல ஒரு லேண்ட்ல அந்த ட்ரெஷர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நம்ம எப்படி தேடுவோம் அந்த ட்ரெஷரை? ஓப்பன் யோர் மவுத். எல்லாரும் குழந்தைங்க கிட்ட சொல்ற மாதிரி சொல்ல வேண்டியிருக்கு. சொல்லுங்க வாயை திறந்து. எப்படி நம்ம தேடுவோம்? எப்படிங்க தேடுவோம்? உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு லேண்ட்ல ட்ரெஷர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எப்படி தேடுவீங்க? தீவிரமா தேடுவோம். வேற தூங்காம தேடுவோம். வேற, அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அதுதான். அதை தோண்டி எடுத்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த வேலையே செய்வோம். ஆமாவா இல்லையா? தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம இப்படிதான் தேட வேண்டும். அப்ப என் லைஃப்ல வந்து போனா போகுது, இந்த ஒரு விஷயத்துக்கு தேவ சித்தம் நடக்காட்டி என்ன, போனா போகுதுன்னு சொல்லிட்டு அப்படி விடவே கூடாது. தேவனுடைய ராஜ்யம் என் லைஃப்ல தேவ சித்தம் நடக்கிறத நான் எப்படி தீவிரித்து பண்ணணுமா, ஒரு ட்ரெஷரை தேடுற அளவுக்கு நான் என்ன பண்ணணுமா, தீவிரித்து பண்ணும். அதாவது நோ அதர் ஆப்ஷன், எனக்கு கண்டிப்பா அதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்து நான் அந்த தேவனுடைய ராஜ்யத்தை என் வாழ்க்கையில நான் செய்யணும். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா என்ன? நீங்க சுகவீனமா இருக்கிறது தேவ சித்தமா? தேவனுடைய ஆளுகை இருக்கிற இடத்துல சுகவீனத்தை தேவன் அனுமதிக்கிறாரா? இல்ல. வேற, நம்மளோட நெருக்கடியாவே எப்பவும் லைஃப் ஓட்டிட்டு இருக்கோம், அதை தேவன் அனுமதிக்கிறாரா? இல்ல. அப்போ எடுத்து வாசிங்களேன் இந்த ஒரு வசனத்தை, உங்களுக்கு இன்னும் அதிகமா புரியும். லூக்கா 11:20. லூக்கா 11:20. நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கு. அங்க பிசாசு ஆண்டவர் துரத்துறாரு. துரத்தி முடிச்சிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாரு, நான் துரத்திட்டேன், இங்க என்ன வந்திருக்கு, தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கு. அப்ப என்னங்க அர்த்தம்? அந்த இடத்துல சுகம் கொடுக்கிறாரு அப்படின்னா அது தேவனுடைய சித்தமா இருக்கு. அந்த இடத்துல தேவன் என்ன செய்கிறாரான்,
ஆளுகை செய்கிறாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு கர்த்தர் விரும்புகிறது என்னன்னா, நம்ம வாழ்க்கையில நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க பர்சனல் லைஃப், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி லைஃப்ல லீட் பண்றோம் இல்லையா? நம்ம லைஃப்ல எந்த ஏரியா ஆஃப் லைஃப்ல இன்னும் தேவ சித்தம் நடக்காம இருக்கு? அது என்னோட குழந்தைங்களோட வாழ்க்கையிலையா இருக்கலாம், இல்லை என்னோட வேலை ஸ்தலத்திலையா இருக்கலாம், இல்லாட்டி என்னோட நான் மற்றவங்க கிட்ட நடந்துக்கிற ஒரு விதமா இருக்கலாம், என்னவானாலும் இருக்கலாம். எந்த விஷயத்துல இன்னும் தேவ சித்தம் அந்த இடத்துல நடக்காத மாதிரி இருக்கு, அதை நீங்க யோசிக்கும் போது உங்க மனசுல ஒரு பீஸே இருக்காது, ஒரு சமாதானமே இருக்காது, ஒரு மாதிரி குழப்பமா நீங்க இருப்பீங்க. ஏன் இப்படி நடக்குதுன்னு அங்கலாய்ப்பீங்க. அந்த மாதிரி என்ன சூழ்நிலை இருக்குன்னு நீங்க சார்ட் அவுட் பண்ணுங்க உங்க மனசுக்குள்ள. நீங்க இன்னைக்கு புதையலை போல நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை அந்த விஷயத்துல நீங்க நிலைநிறுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதையலை எப்படி தேடுவீங்களோ அந்த மாதிரி நீங்க வைராக்கியமா நில்லுங்க ஆண்டவர்கிட்ட. இந்த இடத்துல, இந்த பார்ட் ஆஃப் மை லைஃப்ல உங்க சித்தம் நடக்கணும். நான் ஏதோ போனேன், நான் ஏதோ வந்தேன்னு இருக்கக்கூடாது. என்னை நீங்க உருவாக்கின திட்டம் என்னவோ அதை என் வாழ்க்கையில என்ன பண்ணுங்க, நிறைவேற்றுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும் அப்படிங்கும் போது நிறைய நேரம் என்ன பண்ணிடுறோம்னா, நம்மளுக்கு உங்களுக்கு இதை சொன்னால் இன்னும் நல்லா புரியும். எசேக்கியல் ராஜா இல்லையா, கிங் எசேக்கியா எல்லாத்துக்கும் தெரியும். அவரோட லைஃப்ல எப்படி இருந்தது? அவர் ரொம்ப அழகா தேவனுடைய ராஜ்யத்தை தேடின ஒரு மனுஷனுக்கு எக்ஸாம்பிளா கொடுக்கலாம். எடுத்து வாசிங்க 2 ராஜாக்கள் 20. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். நினைச்சு பாருங்க, ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அவர் சொன்னா நடக்காத விஷயங்களே இல்லை. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி ராஜா கிட்ட தைரியமா சொல்லிட்டு போறார். என்னன்ட்டு, உங்க வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்துங்க, யார்கிட்டலாம் சொல்லணுமோ சொல்லிடுங்க, உங்களோட ஜீவன் உங்களை விட்டு என்ன பண்ண போகுது, பிரிய போகுது. அவ்வளோ தைரியமா சொல்லிட்டு போறார். சொன்ன உடனே நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? தீர்க்கதரிசி, தீர்க்கதரிசி, தயவு செய்த தீர்க்கதரிசி, மனம் இறங்கும் தீர்க்கதரிசி அப்படின்னு நம்ம தீர்க்கதரிசி கால பிடிச்சிருப்போமா? அவர் அதை செய்யல. என்ன பண்றாரு பாருங்க, 2வது வசனம். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பிக் கொண்டு, வாசிங்க, யாரை நோக்கி? கர்த்தரை நோக்கி. பெரிய தீர்க்கதரிசி, பெரிய ஊழியக்காரர், ஆனா அவரை பார்க்கல. உடனே இந்த சைடு திரும்பியாச்சு. திரும்பி யாரை பார்த்து பேசுறாரு? கர்த்தரை நோக்கி சொல்றாரு பாருங்க. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்று பாருங்க. தேவனுடைய ராஜ்யத்தை அவர் அந்த காலத்துல தேடி இருக்காரு. நான் உமது பார்வைக்கு எப்படிப்பட்டதை செஞ்சேன்? நல்லதா செஞ்சேன். நீங்க அந்த நல்லதா கண்டிங்க ஆண்டவரே, நீங்க விரும்பினதை நான் செஞ்சேன். தேவனுடைய ராஜ்யத்தை நிலை நிறுத்தியிருக்கார். ஆமாவா? இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினார். 6வது வசனத்துல ரிப்ளை வருது. உடனே இந்த ஏசாயா அந்த தாண்டி கூட போகல, பேலஸை தாண்டி போகல, அதுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை ரிட்டர்ன் வந்துருச்சு. வந்த உடனே என்ன சொல்றாரு பாருங்க. உன் நாட்களோடே 15 வருஷங்களை கூட்டுவேன், 15 வருஷங்களை கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும். பாருங்க, உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, ஆண்டவரை நோக்கி பார்க்கிறாரு. ஆண்டவர் நினைத்தல் அருளுகிறாரு. நீ இறந்து போவேன் சொன்ன விஷயம் நடக்காம என்னவா மாறுகிறது? சுகம் உண்டாகுது. 15 வருஷத்தை ஆண்டவர் உடனே என்ன பண்ணிட்டாரு? கூட்டிட்டார். இது தேவனுடைய ராஜ்யம் அந்த இடத்துல நடந்ததா இல்லையா? நடந்தது. இப்போ என்ன ஆச்சு தெரியுமா? நம்மளுக்கும் அப்படிதான். தேவனுடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில நடக்கும் போது, நம்ம வாழ்க்கையில தேவனுடைய ராஜ்யம் வந்தாச்சுன்னு வசனம் சொல்லுதுல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்னாடி எல்லாம் என்ன பண்ணப்படும்? கொடுக்கப்பட்டிருக்கு. யாருக்கு? எசேக்கியேலுக்கு. இப்போ பாபிலோன்ல இருந்து ராஜா என்ன பண்றாரு? ஆட்கள் அனுப்புறாரு. என்னன்ட்டு, போய் ஒரு நம்ம மனுஷன் வியாதியா இருக்கிறான், அவனை போய் பார்த்துட்டு வாங்க, சுகமா இருக்காரு, பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்புற மக்களோட எதை பாருங்களேன். 12வது வசனம் வாசிங்க. அக்காலத்திலே பாலாதானின் குமாரனாகிய பெரோதாக் பாலாதான் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறதை கேட்டு அவனிடத்துக்கு நிருபங்களையும் வெகுமானங்களையும் அனுப்பினான். அடுத்தது, எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து, அவங்கள பார்த்து அங்கீகரிச்சு நல்லா ஆயிட்டேன் அப்படிங்கிறது சொன்ன மாதிரியே தெரியல, அங்கீகரித்து தொடர்ந்து என்ன பண்ணாரு? பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷசாலை அனைத்தையும்
பின்பு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொன்னார் இல்லையா, அது கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் என்ன பண்றாரு, பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷ சாலை அனைத்தையும், வெள்ளியையும் பொன்னையும் கந்த வர்க்கங்களையும், அவனோட ராஜ்யத்துல அவர் காட்டாத ஒரு விஷயமே இல்லையா, எல்லா ட்ரெஷரையும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஓபன் பண்ணி காட்டிட்டார். யாரு? எசேக்கியேல் ராஜா. அவர் வந்தது எதுக்காக, வியாதிப்பட்டிருக்கான்னு பார்க்கறதுக்கு. ஆனா இவர் ஓபன் பண்ணி காட்டினது ஆண்டவருடைய மகத்துவத்தையோ இல்ல எனக்கு கிடைச்ச சுகத்தையோ இல்ல ஆண்டவரையோ பெருசா காட்டல. அவர் என்ன பண்றாரு, என்னோட ட்ரெஷர் பாத்தீங்களா, பின்பு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொன்னாங்க இல்லையா, அதை வச்சு போஸ்ட் பண்றாரு. பாருங்க எங்க ராஜ்யத்துல நாங்க தங்கத்தை சேர்த்து வச்சிருக்கோம், வெள்ளியை சேர்த்து வச்சிருக்கோம், பாருங்க பாருங்க நான் எவ்வளவு பெரிய வீடு கட்டிட்டேன் தெரியுமா, நம்ம அதான் பண்றோம். பாருங்க பாருங்க நாங்க எவ்வளவு லேண்ட் வாங்கியிருக்கோம் தெரியுமா, பாரு நான் எவ்வளவு பெரிய கார் வாங்கிட்டேன் தெரியுமா, என் பிள்ளைங்க பாரு எப்படி படிக்குது தெரியுமா, நான் பாரு எவ்வளவு சம்பாதிக்கிறேன் தெரியுமா, இப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவரோட பெருமைகளை ஆண்டவர் கூட கொடுக்கப்படும் சொன்னார் இல்லையா, அந்த கூடையே உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, போஸ்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இதுதான் ஆண்டவருக்கு அவர்கிட்ட பிடிக்காம போன காரியம். கடைசியில அதுக்கு பனிஷ்மெண்ட் அவருக்கு கிடைக்குது. எடுத்து வாசிங்க, 17வது வசனம் வாசிங்க. திருப்பி தீர்க்கதரிசி மூலமா வார்த்தை வருகிறது. இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்று மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். எல்லாமே என்ன பண்ணப்படும், நம்ம என்னைக்கு நம்ம கண்ணை ஆண்டவர்கிட்ட இருந்து நீக்கி கூட கொடுக்கப்படும், அந்த கூடைக்கு இடம் கொடுக்கிறோமோ, அந்த கூடையில இருக்கிற கூடத்துக்கு அடிஷனா கொடுக்கிற பிளெஸிங்ஸ்க்கு நம்ம கண் பார்வை போகுதோ, அப்போ அந்த பிளெஸிங் நம்ம கிட்ட என்ன பண்ணப்படுமா, எடுத்துக்கொள்ளப்படுமா. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னா, நீங்க நம்ம லைஃப்ல யோசிச்சு பாருங்களேன், நம்ம கிறிஸ்டியன் லைஃப்ல நம்ம ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிற பிள்ளைங்களோட லைஃப்ல இது நிறைய நடக்கும். ஆண்டவருக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம வேற எதற்கு நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்துட்டு இருக்கீங்களோ, அந்த காரியத்துல நம்மளுக்கு ஏதாவது ஒரு வழி வர்ற மாதிரி காரியங்கள் நடக்கும். ஏன் அப்படின்னா ஆண்டவருக்கு அது பிடிக்கிறது இல்லை. ஏன்னா ஆண்டவர் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி யாருக்கு தான் கொடுக்கணும்னு விரும்புகிறார், அவருக்கு தான் கொடுக்கணும்னு விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பக்தி விருத்தி அடையணும் அப்படின்னா, நான் அடையணும் அப்படின்னா, சுத்தி இருக்கிறவங்க அடையணும் அப்படின்னா, முதலாவது நான் எதை தேட வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தை மாத்திரமே தேட வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி தேடும் போது என் லைஃப்ல அந்த கூட தானா வரும். என் கூட இருக்கிற நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி வந்தது, எப்படி சுகம் கிடைத்தது அப்படின்னா, நான் எதை தான் மகிமைப்படுத்த வேண்டும், ஆண்டவரை தான் மகிமைப்படுத்தணுமே தவிர ஆண்டவர் கொடுத்ததை மாத்திரம் என்ன பண்ணிட போறாது, மகிமைப்படுத்திட கூடாது. பக்கத்துல இருக்கவங்க கிட்ட தட்டுங்க பாப்போம், தட்டி சொல்லுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. சொல்லுங்க குழந்தைங்களா, பக்கத்துல இருக்கவங்கள தட்டி சொல்லுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நல்லா சத்தமா ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உங்களை மகிமைப்படுத்தாதீங்க. அவங்க ஃபேஸை பார்த்து சொல்லுங்க, உங்களை மகிமைப்படுத்தாதீங்க. அடுத்தது இரண்டாவது காரியம், நாம் பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்றால், இது ஒரு சம்பவம் மூலமா நான் சொல்ல விரும்புகிறேன். யோசேப், இப்போ இது பார்த்த அதே கண்டினியூட்டி தான் நம்ம பார்க்க போறோம். எசேக்கியேல் என்ன பண்ணாரு, அவரோட பெருமைகளை அவர் ஓபன் பண்ணி காட்டினார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யோசேப்பு பண்ணார். யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு பெரிய தரிசனத்தை கொடுத்துட்டார். என்ன தரிசனம், ஒரு சொப்பனை கண்டார். என்ன சொப்பனம், உன் பிரதர்ஸ்க்கு மத்தியில நீ தான் உயர்ந்திருப்ப. அப்புறம் ஒரு சொப்பனை கொடுத்தார். என்னது, அம்மா அப்பா எல்லாரும் பவு பண்ற அளவுக்கு நீ ஒரு பெரிய ஆளா இருப்ப. இந்த கனவு தேவ ராஜ்யத்தை நடத்துறதா இல்லையா, தேவராஜ்யத்தை நடத்துறது தான், ஆமாவா? இது அவர் என்ன பண்றாரு, அவர் பிரதர்ஸ் கிட்ட போய் எல்லாத்து முன்னாடியும் சொல்றார். இவர் சொல்றத பார்க்கும் போது அவங்களுக்கெல்லாம் பொறாம மட்டும் வரல, என்னையும் வருது, கோபம் வருது. அதாவது சிலர் சொல்றத பாத்தீங்கன்னா, இவங்க உயர்ந்தா நல்லா இருக்கும் நம்மளே நினைப்போம். ஆனா நம்மளே அவங்க சொல்ற அந்த பேசுற பேச்சுக்கு, இவனுக்கெல்லாம் வந்த வாழ்வை பாருடா, ஓவரா பேசுறான்டா தோணுமா? அந்த மாதிரி அவர் என்ன பண்றாரு, தான் பெருமைய உனக்கு மேல நான் தான் வரப்போறேன் பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி அப்பாவே கோவப்படுறாராம். கண்டிப்பா அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இவர் பேசுன அந்த எரிச்சல் மூட்டுற பேச்சு எப்படி இருந்ததா, அப்பாவையும் என்ன பண்ண வச்சிருக்கு, கோபப்பட வச்சிருக்கு. புரிஞ்சுதுங்களா? அப்போ இவரும் என்ன கேட்டகரியில வராரு அப்படின்னா, என்ன கேட்டகரியில வராரு, அவர் புரியுது ஆண்டவர் தான் நம்மளை உயர்த்துவாருன்னு. ஆனா அதை சொல்றதுலயே எப்படி இருக்கு, ஒரு பெருமை இருக்கு. இதுதான் கிறிஸ்துவ பெருமை அப்படிங்கிறது. ஆண்டவர் தான் நம்மளை பிளஸ் பண்றது, நமக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் தான் நம்மளை உயர்த்த போறாரு. ஆனா அதுலயும் நம்ம என்ன பண்ணுவோம், பெருமை இருக்கும்.
சின்ன குழந்தைங்க கிளாஸ்ல ரொம்ப படிக்காத குழந்தைங்க இருப்பாங்க, அவங்க முன்னாடி நீ ஒண்ணுமே படிக்க தெரியாத பையன்டா, உனக்கு ஒண்ணுமே தெரியாதுடா, நீ மக்குடா, பாருடா நான் எப்படி மார்க் வாங்குறேன் அப்படின்னு. நீ மார்க் வாங்குறது உன்னோட கிருபையினால நினைக்கிறீங்களா? இல்ல, கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஞாபக சக்தியை கொடுத்திருக்கிறார் இல்லையா? அதை படிச்ச உடனே ஏறுறதுக்கு ஒரு கிருபையை கொடுத்திருக்காரு. எத்தனை குழந்தைங்க இருக்கிறாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, அவ்வளோ தூரம் உட்கார்ந்து படிப்பாங்க. காலையில படிச்சதை சாயங்காலம் உங்களால என்ன பண்ண முடியாது, எழுத முடியாது, பாவமா இருக்கும். அப்படியெல்லாம் இருக்கு. அந்த பிள்ளைங்களோட குற்றமா இல்ல, ஆமாவா? அப்படியெல்லாம் இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு இந்த கிருபைகளை கொடுத்து வச்சிருக்காருன்னா, குழந்தைங்க அந்த விஷயத்துல எப்படி இருக்கணும்? ஹம்பிளா நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. உங்களை உயர்த்துறது என்னமோ கர்த்தர் தான், ஆனா நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ற விதத்துல ஹம்பிள்னஸ் என்ன பண்ணணும்? இருக்கணும். நான் பெரிய ஆள் தெரியுமா, நான் அப்படி தெரியுமா, நான் இப்படி தெரியுமானா ஆண்டவர் தட்டி உட்கார வைக்கிற ஒரு நேரம் வரும். யோசேப்பு குழியில போடப்பட்டார், எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? குழியில போட்டதுக்கு அப்புறம் திருப்பி அதே தரிசனம் வருது. யாருக்கு? பக்கத்துல இருக்கிற ஒருத்தன் சொப்பனை காணுகிறான் ஜெயில உட்காந்து. இப்போ அவங்களுக்கு என்ன நடக்குது? ஜெயில காணோன்னா இப்போ அவர் அவரை பெருமை பண்ணிக்கவே இல்லை. உடனே அவர் சொல்றாரு, இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறது யாரால தான் முடியும்? தேவனுக்குரிய காரியம் அல்லவா? நீ கர்ணவ சொல்லு, நான் என்ன பண்றேன். இப்போ என்ன எப்படி இருக்கு அவரோட பேச்சுல? ஒரு ஹம்பிள்னஸ் வந்துருச்சு இல்லையா? இது ஒரு பெரிய கிருபை தான், ஆனா இது என்னால என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது, ஆண்டவரால முடியும் சொல்லிட்டு கிரெடிட்டை யாருக்கு கொடுக்கிறாரு? ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை உயர்த்தி வைத்தது ஆண்டவர் தான். அதை நீங்க பதிவு பண்ண வேண்டியது முக்கியம் தான். ஆனா அந்த ஆண்டவரை ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய இடத்துல நம்மளை ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, திருப்பி பார்வோனுக்கு அந்த சொப்பனத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த நேரத்தில் எடுத்து வாசிப்போமா? எடுத்து வாசிங்களேன். ஆதியாகமம் 41. பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. பாருங்க, சொல்றேன், வேற யாருக்குமே சொல்ல தெரியலப்பா அப்படிங்கிறார். அப்போ நான் தான் பெரிய ஆளு, எனக்கு நான் பெரிய பேரே சொப்பனக்காரன் அப்படிலாம் சொல்லல. இப்போ என்ன சொல்றாருன்னு பாருங்க, ரீட் பண்ணுங்க. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்வாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன். இவர் கேள்வியும் பட்டுட்டார். இவருக்கு சொப்பனத்தை அழகா சொல்ல தெரியும், கேள்விப்பட்டுட்டாரு. இப்போ இவரோட ரிப்ளை பார்ப்போம். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதி உத்தரமாக நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருள் செய்வார் என்றான். தேவனே பார்வோனுக்கு என்ன பண்ணுவாரு? இந்த உத்தரவை அருள் செய். இப்போ இவர் யாரை மகிமைப்படுத்துறாரு? யாரை மகிமைப்படுத்துகிறார்? தேவ். இப்போ இவர் ஒரு ரிப்ளை கொடுக்கிறாரு. இந்த ரிப்ளை யாருக்காவது எரிச்சல் மூட்டுதா? இல்ல, அத ஹம்பிளா அவர் சொல்றாரு. அவங்க ரிசீவ் பண்றாங்க. பின்னாடி பார்வோன் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ரீட் பண்ணுங்க, 38ஆம் வசனம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல ஒருவனும் உண்டோ? இந்த மனுஷனை போல ஒருவனும் உண்டு. இப்போ பார்வோன் யாருக்கு மகிமை கொடுக்கிறாரு? தேவனுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சரியான விதத்துல நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், சுத்தி இருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள் இந்த உயர்வுக்கு காரணம் யார் சொல்லிட்டு, ஆண்டவர் என்று சொல்லி. இப்படி அவங்களும் பக்தி விருத்தி அடைவாங்க. ஹல்லேலூயா. நான் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கேன். என் சுத்தி இருக்கிறவங்களை என்ன பண்றாங்க? கர்த்தரை அறிந்து கொள்ளுகிறதுக்கு ஒரு தருணத்தை நாம் உண்டாக்கி கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த காலத்துல பார்வோன் வாய் திறந்து சொல்றாரு, அவங்க அப்படி ஒரு விக்கிரகத்துக்கு அடிமையா இருக்கிற ஜனங்கள், எகிப்து ஜனங்கள். அவர் வாயை திறந்து சொல்றாரு, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல நம்ம ஊர்ல வேற யாருமே இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு பேர் வாங்குகிறார். ஹல்லேலூயா. அப்போ பக்தி விருத்திக்கு முதலாவது காரியம் என்ன ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? முதலாவது எதை தேட வேண்டும்? தேவனுடைய ராஜ்யத்தை. இரண்டாவது என்ன பண்ணணும்? நாம் நம்மை பீற்றி கொள்ள கூடாது. என்ன பண்ணணும்? தாழ்மையாய் எந்த இடத்துலலாம் ஆண்டவர் நமக்கு அற்புதத்தை செய்தாரோ அதை நான் அந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அந்த ஒரு மகிமையை நான் எனக்கு கொடுத்துடக்கூடாது, எனக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது. நான் ஆண்டவருக்கு அந்த மகிமையை கொடுக்க வேண்டியதை கொடுக்கும். நம்ம நிறைய நேரத்தில் ஏன் நம்மளை போஸ்ட் பண்ணுவோம் தெரியுமா? ஏன் என்னை பற்றி சொல்லுவோம் தெரியுமா? எனக்கு ஏதாவது சான்ஸ் கிடைச்சிடாதா, எனக்கு ஏதாவது கிடைச்சிடாதா அப்படின்னு. ஆனால் தாவீது இருக்கார் இல்லையா, அவருக்கு நல்லா வாசிக்க தெரியும், நல்லா எல்லா டேலண்ட்டும் அவர்கிட்ட உண்டு. என்ன சொல்லலாம், அவர் லயனை என்ன பண்ணாரு? கொன்னார். கரடியை என்ன பண்ணாரு?
கொன்னார், சிங்கிள் ஹேண்டா கொன்னார். சாதாரண விஷயம் இல்லை இல்லையா? அதெல்லாம் பண்ணார். ஆனால் என்னைக்காவது நம்ம பைபிளில் சவுல் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணது தாவீதே போய் நான் அதை பண்ண இதை பண்ணேன்னு சொல்லவே இல்லை. எடுத்து வாசிங்களேன். வேற ஒருத்தர் ஆண்டவர் அனுப்பி வைத்தார். 1 சாமுவேல் 16:18 எடுத்து வாசிங்க. இப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதி உத்தரமாக, இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க, இதுக்கு ஒரு ஆள் வேணுமே. அதுக்கு ஒருத்தன், இதோ பெத்லகேமியன் ஆகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன். பாருங்க, அவனை பத்தின எல்லா இன்ட்ரோடக்ஷன் இந்த மனுஷனுக்கு தெரியுது. அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி முடிக்கிறார். பாருங்களேன், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றார். பாருங்க, இப்போ நம்ம நிறைய நேரம் நம்மளை போஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, நம்மளை பத்தி சொன்னா அவங்க நம்மளுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யும். ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய உயர்வு நம்ம பெருமை சொல்லுகிறதுனால வராது. எதனால வரும் தெரியுமா? கர்த்தர் நமக்காக ஒருத்தரை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க எந்த இடத்துல உயரணும்னு சொல்லி உங்களுக்கு கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறாரோ, உங்களுக்கே தெரியாத ஒரு நபர் அங்க உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு நீங்க பண்றதை காட்டிலும் உங்களுக்காக கர்த்தர் ஒரு மனுஷனை ஏற்படுத்தி இருக்காரு இல்லையா, அவர் உங்களை விட அழகா உங்களை பத்தி பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க உங்களுக்காக நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் ஓட்டிக்கவே வேண்டாம். நீங்க எல்லா இடத்துலயும் உங்களை பத்தி சொல்லணும்னா கர்த்தரை உயர்த்திட்டு உங்களை பத்தி சொல்லுங்க. உங்களுக்காக ஒருத்தரை தேவன் ஏற்படுத்துகிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆமா ஆண்டவரே, என்னை உயர்த்த ஒருத்தரை நீங்க ரெடி பண்றீங்க. சொல்லுங்க, நீங்க ஆண்டவர்கிட்ட டிக்ளேர் பண்ணுங்க, வாயை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. என்னை உயர்த்த நீங்க ஒருத்தரை ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க ஆண்டவரே. சொல்லுங்க. ஆமென், ஆமென். என்ன நான் உயர்த்தி கொள்ள தேவையில்லை, கர்த்தர் எனக்காக ஒருத்தரை பேசுறதுக்கு ரெடி பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆள் நமக்கு யாருன்னு தெரியாது, எவரும் தெரியாது. சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் அவருக்கும் நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இருக்காது. ஆனா நம்ம உயர்ந்ததுக்கு ஒரு முக்கியமான ரீசனா அவரை ஆண்டவர் அனுப்பியிருப்பார். ஆமென், ஆமென். 3வது காரியம், நீங்க ஒரு வேளை மேன்மை பாராட்டணும்னா வசனம் சொல்லுது, யாரை குறித்து மாத்திரம் மேன்மை படுத்துங்க. 1 கொரிந்தியர் 1:31, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். சோ வேற எதையும் குறித்து மேன்மை பாராட்டாம, ஒருவேளை மேன்மை பாராட்டணும்னு நினைச்சீங்கன்னா யாரை மட்டும் மேன்மை பாராட்டுங்க? கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது 3வது காரியம் எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 10:9-11 வரைக்கும். மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபத்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினார். அப்புறம் அவன் மிகுந்த பசி அடைந்து, அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா என்ன அடைந்தான்? மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதா இருந்தான். ஆனா என்ன கிடைக்கல? சாப்பாடு கிடைக்கல. அப்புறம் அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து. நம்ம இந்த கான்செப்டை விட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நிறைய நம்மளுக்கு மத்தியில, விசுவாசிகள் மத்தியில நம்ம ரொம்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை நம்ம ரொம்ப விட்டுறோம். என்னன்னா ஃபாஸ்டிங் பிரேயர். ஹல்லேலூயா. அதாவது பசியோடு ஜெபிக்கிற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணிடுறோம்? நிறைய விட்டுறோம். அதுக்கு நமக்கு சில டைம் ரீசன்ஸ் இருக்கு. என்னது, சுகர் இருக்கு, அதெல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் இல்லாதவங்களை பற்றியும் நான் பேசுகிறேன். அதெல்லாம் இருக்கிறவங்களும் வேற விதத்தில் நம்ம ஃபாஸ்டிங் பண்ண முடியும். இல்லாதவங்களை பற்றி பேசுகிறோம். நிஜமாக சொல்லுங்கள், எனக்கு எந்த பிரச்சனையும் உடம்புல இல்லைன்னு சொல்கிறவங்க எத்தனை நாள் நம்ம ஃபாஸ்ட் பண்ணி ப்ரேயர் பண்ணுறோம்? ரொம்ப கம்மி. அந்த ட்ரெண்டே மாறி போயிடுச்சு. ஏன்? பசியோடு தான் ஜெபம் பண்ணுமா? ஆண்டவர் சும்மா ஜெபம் பண்ணாலும் என்ன பண்ணுவார்? கேட்பார். இப்படின்னு சொல்லி நாமளே என்ன பண்ணிக்கிறோம்? ஒரு வட்டத்தை புதுசாக நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். புரிஞ்சுதுங்களா? ஆனால் வேதத்தின் அடிப்படையில் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு ஒரு பெரிய மகிமை இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ஃபாஸ்ட் பண்ணி ப்ரேயர் பண்ணும்போது நமக்கு பக்தி விருத்தி அடையும். நம்மளை சுற்றி இருக்கிற பெரிய கூட்ட ஜனத்தை நாம் பக்தி விருத்திக்கு ஏதுவாக நடத்துவோம். ஹல்லேலூயா. நம்ம மைண்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். என்னன்னா, இப்போ ஃபாஸ்டிங் இருக்க முடியல. ஏன் அப்படின்னா, ஏன் சாப்பிடாம இருந்து ஜெபம் பண்ணா ஆண்டவருக்கு பிரியமா? ஆண்டவர் சும்மா ஜெபம் பண்ணாலும் நம்ம ஆண்டவர் ரொம்ப லீனியன்ட்டான ஆண்டவர்ப்பா, நீங்க என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு ட்ரெண்ட் மாறிடுச்சு. என்ன ட்ரெண்ட் மாறினாலும் பைபிளை மாற்ற முடியுமா?
முடியாது இல்லையா? அன்னைக்கு இருக்கிற பைபிள் தானே இன்னைக்கும் அப்ளிகபிள். ஸோ அதே தான், அன்னைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் அப்ளிகபிள்னா அன்னைக்கு பசியோடு ஜெபித்த போது ஞான திருஷ்டி அடைந்து அவருக்கு ஒரு சொப்பனம், அவருக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் காட்டி அதன் மூலமா ஒரு பெரிய கூட்டத்தை ரட்சிப்புக்குள்ள நடத்துவார் என்று சொன்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் உபவாசித்து ஜெபிக்க வேண்டியது என்னது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. அதுவும் அந்த உபவாசம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஃபாஸ்டிங் ப்ரேயர் காலையில ஆரம்பிச்சிருவோம், ஒரு 10 மணி வரைக்கும் ஓகே ஓட்டலாம். 10 மணிக்கு மேலே என்ன பண்ண ஆரம்பிச்சிருது? பசிக்க ஆரம்பிச்சிது. ஓ மத்தியானம் ஆயிடுச்சு, மத்தியான சாப்பாட்டுக்குள்ளே போயிடலாம்னு சொல்லிட்டு அது மார்னிங் ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஆக்கிறது. இது கிடையாது. பேதுரு ஜெபிக்கும் போது நல்ல தெளிவாக போட்டிருக்கு. அவருக்கு என்னவா இருந்துச்சான்? பசியா இருந்துச்சான். அப்போ அவர் ப்ரேயர் பண்ணாராம். அதுக்கு பேர் தான் ஃபாஸ்டிங் ப்ரேயர். ஹல்லேலூயா. தண்ணி குடிச்சுக்கோங்க பசியா இருந்ததுன்னா கட்டாயமா. அது ஏன் நம்ம அப்படி பண்றோம்னா, நம்ம ஃப்ளஷை கண்ட்ரோல் பண்ணி ஆண்டவரோட சமூகத்துக்கு நம்மளோட மைண்ட், நம்ம பாடி, மைண்ட், சோல் நம்ம என்ன பண்றோம்? விட்டு கொடுக்குறோம். நீங்க எங்க கிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பிரிச்சுவல் ரியலம்க்கு நம்ம மாறுகிறோம். ஹல்லேலூயா. நம்மளோட உடம்ப நம்ம கட்டுப்படுத்தினாதான் ஆண்டவர் என்ன பேசுறாருங்கிறத ஆவிக்குரிய விதத்துல நம்மளால அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும், செயல்பட முடியும். ஹல்லேலூயா. இது எப்படின்னா, நம்ம ஒரு டானிக் குடிச்சா இருமல் சரியாகுது இல்லையா? அந்த மாதிரி அந்த பசியை விட்டுட்டு அதை வெறுத்துட்டு ஆண்டவரோட சமூகத்துல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு புது பலன் அடைந்து நம்ம வெளியே வருவோம். ஹல்லேலூயா. ஃபாஸ்டிங் எல்லாம் வேண்டாம் சொல்றவங்களுக்கு இன்னைக்கு நான் நோ சொல்லுகிறேன். ஓகே, ஃபாஸ்டிங் பிரேயர் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அவங்க பாருங்க, பேதுரு ஃபாஸ்டிங் பிரேயர் பண்ணாரு, ஒரு தரிசனத்தை காணுகிறாரு. உடனே கொர்நேலியு வீட்டுக்கு ஒரு இன்விடேஷன் வருது. பேதுரு அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா புறஜாதிகார வீட்டுக்கு போனதே இல்லை. அவங்க அதுக்கு முன்னாடி யூதருக்கு தான் சுவிசேஷம் நினைச்சு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க பின்னாடி பார்க்கும்போது அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் புறஜாதிகார மத்தியில, ஜென்டைல்ஸ் மத்தியில ஆண்டவருடைய வார்த்தை அவ்வளோ அழகா பிரசங்கம் பண்ணப்படுகிறது. ஹல்லேலூயா. அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோ பெரிய ரெவலேஷன் எப்போ கிடைச்சது அப்படின்னா, அவர் ஒரு பசியை கண்ட்ரோல் பண்ணி என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஜெபித்து கொண்டு இருந்தார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு எத்தனை விஷயத்துல ஒரு பிரேக் த்ரூ தேவைப்படுகிறது. தேவைப்படுதா இல்லையா? தேவைப்படுகிறதா இல்லையா? தேவைப்படுது. ஃபாஸ்ட் பண்ணி ப்ரேயர் பண்ணுங்க. வேலைக்கு போகிறோமா, நைட் ஃபாஸ்டிங் பண்ணுங்க. இல்லாட்டி காலையில ஃபாஸ்ட் பண்ணுங்க. காலையில ஃபாஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு 8 மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு போயிட்டு ப்ரேயர் பண்ணாம இருந்தா அது பேர் ஃபாஸ்டிங் கிடையாது. 4 மணிக்கு எந்திரிங்க, 2-3 மணி நேரம் ப்ரேயர் பண்ணுங்க, வேலை செய்யுங்க, போங்க, 12 மணிக்கு சாப்பிடுங்க. அதுவும் ஃபாஸ்டிங் ப்ரேயர் தான். ஹல்லேலூயா. நம்மளோட மைண்டையும் நம்மளோட பாடியையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, இந்த நேரத்துல தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு ஃபாஸ்ட் பண்ணி பிரேயர் பண்ண கிருபை தாங்க ஆண்டவரே. கேளுங்க எல்லாரும் ஆண்டவர்கிட்ட, எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில எப்பெல்லாம் கைடன்ஸ் வேணும், நம்மளோட முக்கியமான டெசிஷன் நம்ம லைஃப்ல எடுக்கணும். எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு வெட்டிங்க்கு நான் ரெடி ஆகுறேன், எனக்கு திருமணத்துக்கு நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன், எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. ப்ரே பண்ணுங்க, ஃபாஸ்டிங் இருந்து ப்ரேயர் பண்ணுங்க. கர்த்தர் வழி நடத்துவார். ஹல்லேலூயா. என்னன்ட்டே தெரியலையா, ஆண்டவர் சிச்சுவேஷன் அதுக்கு ஏத்த மாதிரி மாத்தி தருவார். ஹல்லேலூயா. என்ன கோர்ஸ் எடுக்கிறதுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு, ப்ரேயர் பண்ணுங்க. முக்கியமான டெசிஷன் உங்களோட ஒர்க் லைஃப்ல எடுக்கிறதுக்கு தெரியல, ப்ரேயர் பண்ணுங்க, கர்த்தர் வழி நடத்துவார். ஹல்லேலூயா. மோசே 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபித்துட்டு வரும்போது ஆண்டவர் அவர்கிட்ட என்ன கொடுத்தாரு? 10 கமாண்ட்மெண்ட்ஸ், 10 கட்டளைகளை கொடுத்தார். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது. ஒரு கைடன்ஸ் வேணும் என்றா நம்ம ஃபாஸ்ட் பண்ணி என்ன பண்ண வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தது நம்ம சொல்ற மாதிரி, நம்ம எப்பவும் ஜெபித்து கொண்டு இருக்கிற மாதிரி, எஸ்ரா 8:23 வாசிங்க. அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம். உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். எங்கள் விண்ணப்பத்தை என்ன பண்ணினார்? கேட்டு. அப்போ நம்மளோட விண்ணப்பத்துக்காக எங்களுக்கு இதை செய்யுங்க ஆண்டவரே, எங்களுக்கு அதை செய்யுங்க ஆண்டவரே நமக்கு சொல்றோம் இல்லையா? அதையும் நம்ம தேவனுடைய சமூகத்துல என்ன பண்ணலாம்? உபவாசம் பண்ணி கேட்கலாம். ஹல்லேலூயா. ஆனா அந்த உபவாசம் பண்ணி கேட்கும் போது ஆண்டவர் 3 காரியத்தை சொல்லுவார். என்னது? ஓகே, ஆன்சரை வச்சுக்கோ அப்படின்னு கொடுப்பார். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? தேங்க்யூ ஆண்டவரே, நான் உபவாசம் பண்ணதுக்கு எனக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு, ரொம்ப நன்றி ஆண்டவரே. சில டைம் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? தரமாட்டார். உடனே நமக்கு சந்தேகம் வந்துடும், நான் பண்ண உபவாசம் கரெக்டு தானா? என்னோட உபவாசத்துல ஏதோ ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இருக்கு, நான் தண்ணி குடிச்சிட்டேன், அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. இப்படி நம்மளே நமக்குள்ள என்ன பண்ணிடுவோம்? ஒரு கட்டிடுவோம். இல்லாட்டி என்ன பண்ணுவேன்? ஆண்டவர் ரொம்ப மோசம், என்னோட எனக்கு ஆன்சரே தரல, நான் உபவாசம் பண்ணதே வேஸ்ட், இனிமேல் நான் வாழ்க்கையில் என்ன பண்ண மாட்டேன். அப்படி பெரிய பெரிய முடிவுகளாம் நம்ம என்ன பண்ணுவோம்? எடுப்போம்.
ஆனா நல்லா தெரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் ஒரு ஜெபம் பண்ணா 3 ஆன்சர் கொடுக்கிறார். என்ன பண்றாரு? 3 ஆன்சர் கொடுக்கிறார். ஒன்னு எஸ், இந்தா வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கறது எஸ். இன்னொன்னு நோ, வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு ஆன்சர் கொடுக்கிறார். இன்னொன்னு கொஞ்ச நாள் நீ என்ன பண்ணிரு, வெயிட் பண்ணு, காத்திரு. மூன்றுக்குமே ஒரே வேல்யூ தான் இருக்கு. புரிஞ்சுதுங்களா? எப்படி எஸ் நம்ம ஐ அப்படின்னு எடுத்துக்கிறோமோ, ஆண்டவர் என்ன தெரியுமா எடுத்துக்கிறாரு, சொல்றாரு நோவையும் நீங்க எப்படி எடுத்துக்கணுமா, ஐ ஹாப்பி அப்படின்னு எடுத்துக்கணுமா. புரிஞ்சுதுங்களா? ஏன்னா அது தேவ சித்தம் இல்லாத விஷயமா இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம முதல்லயே பார்த்தோம், என்னன்னு சொல்லி பார்த்தோம், முதலாவது எதை தேட வேண்டும், தேவனுடைய அது தேவன் ஆளுகை செய்ய முடியாத ஒரு விஷயமா இருக்கும்போது ஆண்டவர் நம்ம முடிக்கும் போது பிரேயர் பண்றோம் என்னன்ட்டு, உங்க சித்தம் இருந்தா என்ன பண்ணுங்க ஆண்டவரே செய்யுங்க. சித்தம் இல்லைன்னா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், சில நேரத்துல தரமாட்டார். சில நேரத்துல ஆண்டவர் வெயிட், நான் ஒரு பர்டிகுலர் பீரியட் வச்சிருக்கேன், உன்கிட்ட இந்த மாற்றங்கள்லாம் வரணும், உன்னோட சரீரத்தை நான் இதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், உன்னோட மைண்டை நான் இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், சில காரியத்தை உனக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன், வெயிட் அப்படின்னாலும் நான் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி எஸ் ஐன்னு எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி வெயிட்டை என்ன பண்ணிக்கணும், ஐ ஜாலி அப்படின்னு எடுத்துக்கணும். கஷ்டம்தான், சொல்றது ஈஸி, புரியுது, ஆனா அதை ரிசீவ் பண்ணும்போது அது எப்படி இருக்கும், வேதனையா இருக்கும், கஷ்டமா இருக்கும். ஏன் எனக்கு மட்டும் இருக்கும்? ஆனா ஆண்டவர் மூணுக்குமே ஒரே வேல்யூ தான் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எஸ் கொடுத்தா எப்படி ஆண்டவர் சந்தோஷமா எஸ் கொடுக்குறாரோ, நோ கொடுக்கும் போதும் என் பிள்ளைக்கு இது நல்லதுன்னு சொல்லிட்டு தான் என்ன பண்றாரு, நோவையும் கொடுக்கிறார். கொஞ்ச நாள் காத்துரு அப்படின்னு சொன்னாலும் அவர் அதே சந்தோஷமா தான், இதுதான் என் குழந்தைக்கு நல்லது அப்படின்னு சொல்லி தான் அவர் என்ன பண்றாரு, காத்திருப்பையும் அலோ பண்றார். அப்போ இன்னைக்கு ஃபாஸ்ட் பண்ணுங்க, ஜெபிங்க. ஆன்சர் தாமதமாய் வந்ததுன்னா திட்டாதீங்க, மனம் சோர்வடையாதீங்க, நன்றி செலுத்துங்க. ஏன் ஆண்டவரே நோ சொல்றீங்க, அதை நான் புரிஞ்சுக்கணும் நீங்க சொல்லுங்க. அதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு காட்டி கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அடுத்து ஃபர்ஸ்ட் என்ன காரியத்தை பார்த்தோம், பக்தி விருத்திக்கு எதுவான முதல் காரியம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். அடுத்தது இரண்டாவது தாழ்மை, நம்மளை நம்ம பெருமைப்படுத்தி கொள்ள கூடாது. மூன்றாவது என்ன பார்த்தோம், நம்மளுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி என்ன பண்ணணும், நீங்க ஃபாஸ்ட் பண்ணி பிரேயர் பண்ணும்போது நான் சொல்றேன் உங்களுக்கு இண்டிகேஷன், கொஞ்சமாவது பசி தெரியணும். பசிக்கவே இல்லை அதனால நான் ஃபாஸ்டிங் இருக்கேன் பட்டினி இருந்துக்கிறேன் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க, பசி வரட்டும், சரியா, அந்த வலி தெரியட்டும். ஃபாஸ்டிங் பிரேயர் அப்ப அந்த பசியை நீங்க உணர வேண்டும். ஹல்லேலூயா. அப்பதான் உங்க பாடி நீங்க கண்ட்ரோல் பண்றீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு ஃபாஸ்டிங் இருக்கும் போது சாக்லேட் சாப்பிடுன்னு தோணட்டும், ஆனா நீங்க சாப்பிடாதீங்க, அப்பதான் நீங்க என்ன பண்றீங்க, கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. வாயை திறந்து சொல்லுங்க ஹல்லேலூயா. அடுத்தது நான்காவது எடுத்து வாசிங்க, லேவியர் ஆகமம் 19:16. உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக. எவ்வளோ ஓப்பனா சொல்றாருன்னு பாருங்களேன். கோல் சொல்லி என்ன பண்ணாயாக, திரியாயாக. கோல் சொல்றதுன்னா என்ன, போட்டு கொடுக்கிறது இல்ல. என்ன, எப்படி போட்டு கொடுக்கிறது, அவன் என்ன பண்ணான் தெரியுமா, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காததே என்ன சொல்றது. அப்போ ஆண்டவர் ஓப்பனா சொல்றாரு, நீ அங்க இங்கேயும் போய் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாத, கோல் சொல்லாத. ஒருவேளை அவங்க பண்றது பிடிக்கலன்னா தைரியம்னா போய் என்ன பண்ணணும், நம்ம அவங்க கிட்ட நேரா சொல்லணும். அவங்க சொல்லலைன்னா ப்ரேயர் பண்ணுங்க. அதே ஒருத்தவங்க தப்பு செய்யறாங்க, இப்போ 2 சிப்ளிங்ஸ் இருக்காங்க, ஒரு தங்கச்சி வந்து தப்பு பண்றா, அப்போ அக்கா வந்து சொல்லணுமா சொல்லக்கூடாதா, சொல்லணும், அப்பதான் அது கரெக்ட் பண்ண முடியும். அது வந்து வேற, புரியுதா. இன்னொன்னு எப்போ பார்த்தாலும் எடுத்ததுக்கெல்லாம் போய் இங்க பாருங்க அவன் என்ன பண்ணா தெரியுமா, போய் சும்மா அவங்கள போய் திட்டு வாங்க வைக்கிறது, அடி வாங்க வைக்கிறது. வேலை ஸ்தலத்துல இந்த பழக்கம் எப்படி இருக்குன்னா, அவங்களோட ப்ரொமோஷனை கெடுக்கிறது, அவங்களோட இன்க்ரிமெண்ட்டை கெடுக்கிறது. அவங்க மட்டும் முன்னுக்கு வந்துடவே கூடாது. நம்ம கோல் சொல்ற அந்த ஆள் மட்டும் என்ன போயிட்டே இருக்கணும், நம்ம முன்னுக்கு வந்துட்டே இருக்கணும், இப்படின்னு நினைச்சிட்டு நம்ம பேசுறோம் இல்லையா, இதை கர்த்தர் வெறுக்கிறார். ஹல்லேலூயா. இது நம்ம சொல்றதுனால நம்மளும் பக்தி விருத்தி அடைய மாட்டோம். நம்ம கூட இருக்காங்க இல்லையா, இவங்க ஆண்டவரே வேண்டான்னு ஓடி போயிடுவாங்க. ஒரு கிறிஸ்டியனை வந்துட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கானே, இவன் இப்படிதான் இருக்கானா, இந்த ஆட்களே இப்படிதான் இருப்பாங்க, நான் ஏன் அந்த ஆண்டவரை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பேட் அட்வர்டைஸ்மெண்ட்டா நம்ம இருப்போம். ஹல்லேலூயா. ஒரு கோல் சொல்ற கிறிஸ்டியன் வந்து ஒரு பேட் அட்வர்டைஸ்மெண்ட்.
ஹல்லேலூயா. நம்ம வாயில தேவையில்லாம மற்றவங்களை பத்தி சொல்றது அதை நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஸ்டாப் பண்ணணும். இந்த வேலையை யோசேப்பு செய்து கொண்டிருந்தார் இல்லையா? அவங்களோட பிரதர்ஸ் என்னெல்லாம் செய்கிறாங்களோ, நீங்கள் அதில் வசனம் அழகாக போட்டிருக்கோம். என்னன்னா, அவனோட பிரதர்ஸ் இருக்காங்க இல்லையா, லேயாள் ராக்கேலுக்கு பிறந்த பிள்ளைங்க, அவங்க பண்ணுற தப்பெல்லாம் அவர் சொல்ல மாட்டார். யார் பண்ணுற தப்பை சொல்லுவார்? எடுத்து வாசிங்க. ஜெனசிஸ் 37:2 வாசிங்க. யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்காள் சில்பாள் என்னும் பில்காள் சில்பாள் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, யாக்கோபுடைய மறுமனையாட்டிகள். அந்த பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா, ஒரு 6 பசங்க, அவங்க செய்யறதே தான். இன்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோட இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு என்ன பண்ணிட்டு வருவான்? ஒரு பக்கத்துல பார்த்தா நல்லதுதான், ஆனா அவர் எல்லாத்தையும் சொல்லலையே. யாரை மட்டும் போய் சொல்லிட்டு இருந்தாரு? அவருக்கு பிடிக்காத ஒரு குரூப் அதுக்குள்ள இருந்துச்சு. அந்த 12ல பிடிக்காத ஒரு 6 பிரதர்ஸ் இருந்தாங்க. அவங்கள போய் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? போட்டு கொடுத்துட்டே இருந்தார். இந்த யோசேப்பு குழிக்குள்ள போயிட்டார். ஓகேவா? அது சில ரீசன்ல நல்லதாகவும் போய் முடியும், நிறைய நேரத்துல கெட்டதாகவும் போய் முடியுது. குழிக்குள்ள போட்டு முடிச்சிட்டார். போயாச்சு. அதுக்கப்புறம் போய் வித்தாச்சு. போர்த்திபார் வீட்டில் இருக்கார். இப்போ போர்த்திபார் ஒரு வீட்டில் ஒரு தப்பு நடக்குதா? என்ன தப்பு நடக்குது? போர்த்திபாருடைய மனைவி எப்போ பார்த்தாலும் நித்தம் வசனம் சொல்லுகிறது, நித்தம் வந்து என்ன பண்ணாங்க? யோசேப்பை தொந்தரவு பண்றாங்க. என் கூட பாவத்தை உடன்படு, தப்பு செய்யும் சொல்லி நித்தம் சொல். இப்போ இவர் என்ன பண்ணிருக்கலாம்? போர்த்திபார்ட்ட போய் சொல்லிருக்கலாமா, சொல்லிருக்க கூடாதா? ஓபன் பண்ணி சொல்லுங்க, வாயை திறந்து. சொல்லிருக்கலாமா, சொல்லிருக்க கூடாதா? சொல்லிருக்கலாம். ஆனா அவர் சொன்னாரா? ஏன் சொல்லல? அவரோட குணமே சூப்பரா கோல் முட்டுற குணம், நல்லா போட்டு கொடுக்கிற குணம். அப்படி இருக்கிற யோசேப்பு ஏன் சொல்லல? பாடத்தை கற்றுக்கொண்டார். ஒருவேளை போர்த்திபாரோட மனைவியை போய் போட்டு கொடுத்தோன்னா அந்த குடும்பம் என்ன ஆகி போயிடும்? உடைஞ்சிரும், பிரிஞ்சிரும், சமாதான குலைச்சல் வரும். அதனால நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு? மெச்சூர்ட் ஆயிட்டார். புரிஞ்சுதா? இப்போ நம்ம லைஃப்ல நிறைய விஷயங்கள் அப்படிதான். யாரையாவது பத்தி நம்ம கிட்ட சொல்லியிருப்பாங்க, நமக்கு தெரியும் அவங்க சொன்னது தப்புதான்ட்டு. ஆனா நம்ம போய் அந்த யாராவது கிட்ட போய் கரெக்டா என்ன பண்ணி கொடுப்போம்? சொல்லுவோம், அவங்க இதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. அது ஒரு சாதாரண விஷயமா இருக்கும். ஆனா அந்த பர்சன் அதுல என்ன பண்ணிப்பாங்க? ரொம்ப ஹர்ட் ஆயிடுவாங்க. ஹர்ட் ஆயிட்டு இவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வரும்? சண்டை வரும். புரிஞ்சுதா? இதனால சமாதான குறைச்சல் வருது. குடும்பங்களுக்குள்ள அதிகமா நம்ம கேட்கலாம். ஃபர்ஸ்ட் மருமக செகண்ட் மருமக கிட்ட போய் தேவையில்லாத சொல்றது, இல்ல மாமியார் போய் அவங்க கிட்ட போய் எதையாவது சொல்றது. இந்த விஷயங்கள் நிறைய நம்ம குடும்பத்துக்குள்ள நம்ம கேள்விப்படுகிறோம். ஆமாவா? இந்த விஷயத்த சொன்னா உடைவு வரும், இந்த விஷயத்த சொன்னா அவங்க ஹர்ட் ஆவாங்க, இவங்க இந்த விஷயத்த சொன்னா ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் ஆயிடும், இந்த விஷயத்த சொன்னா சில டைம் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. இப்படி எத்தனையோ காரியங்கள் இருக்கும். அந்த விஷயத்த பேசாம உங்க கூடயே அடக்கி வச்சிடுங்களேன். அதை சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் இருக்க போறது இல்ல. அது சொல்றதுனால உடைவு தான் வரப்போகுது. அப்படிங்கும் போது அதை நீங்களே குழி தோண்டி புதைச்சு வச்சிடுங்க. ஹல்லேலூயா. அதை நம்ம சொல்லுகிறதுக்கு பேர் தான் புறம் கூறுதல், பேக் பிட்டிங். பின்னாடி போய் தேவையில்லாம போய் காசிப் பண்றது. இதை கர்த்தர் வெறுக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கிறத பேசுறத கூட கர்த்தர் வெறுக்கிறார். மீரியாமும் ஆரோனும் யாரை பற்றி பேசி கொண்டிருந்தாங்க? மோசேயை பத்தி பேசினாங்க. என்ன பேசினாங்க? இருக்கிறதா பேசினாங்க. என்ன பேசினாங்க? மோசே போய் அந்த ஊர்ல போய் பிள்ளைய கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள மாதிரி தான் இருக்கிறதா பேசினாங்க. இல்லாத பொய்யெல்லாம் பேசல. ஆனா பேசுறப்ப என்ன ஆச்சு? கர்த்தருடைய கோபம் அங்க வந்துச்சு. மீரியானுக்கு வெண்குஷ்டம் வந்தது. ஆமாவா? கர்த்தர் அதை வெறுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மனுஷனை குறித்து தாத்தான், அபியூ, கோரா பேசினாங்க. பூமி பிளந்து அவங்கள வாரி கொண்டு போனது. ஹல்லேலூயா. காசிப் பண்றதை கர்த்தர் விரும்புகிறார். அது பக்தி விருத்தியை உண்டாக்காது, அது பக்தியை கெடுக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த கேரக்டர் நம்ம கிட்ட இருக்குமானால் கர்த்தர் இன்னைக்கு அதை சரி பண்ண சொல்லி நமக்கு ஒரு வார்னிங் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது ஒரு சின்ன விஷயமா இருக்கும். இதெல்லாம் என்னதுடா கேரக்டர் லெசனமா இருக்கு? பைபிள்ல உள்ள லெசன், வசனத்தின்படி நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம். பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்று சொன்னா இந்த விஷயம் நம்ம கிட்ட இருந்து என்ன பண்ணணும்? வெளியேற வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தது எடுத்து வாசிப்போம். அப்ப என்னதான் நம்ம பேசணும், எப்போ நம்ம பேசணும் நீங்க தெரிந்து கொள்ளுங்க. பேசக்கூடாதுன்னு இல்லை, நேரடியா அவங்க கிட்டயே சொல்லுங்க. தப்பா இருந்தா நம்ம என்ன பண்ணணும்? நேரடியா அவங்க கிட்டயே சொல்லுங்க, இது தவறு, பேசாதீங்கன்னு சொல்லுங்க. இல்லாட்டி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. உடைக்கும் தெரிஞ்சதுன்னா
பேசாம இருக்கலாம். நம்ம யோசேப்பு அதை தான் செய்தார். ஆனா கர்த்தர் யோசேப்பை கைவிடலையே இல்லையா? கர்த்தர் வைத்த சித்தம் கடைசியில நிறைவேறிச்சா இல்லையா? நிறைவேறினது. ஆமாவா? அப்ப உங்க மேல உள்ள நோக்கம் எப்படினாலும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். நீங்க போட்டு கொடுத்துதான் முன்னேறணும்னு அவசியமே இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல இருக்கவங்க தட்டுங்க, சொல்லுங்க, நீங்க முன்னேறுவீங்க. உங்க வாழ்க்கையில தேவ சித்தம் நடக்கும். நீங்க போட்டு கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. சொல்லுங்க சொல்லுங்க. போட்டு கொடுக்கறவங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கலாம். சொல்லுங்க, போட்டு கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. போட்டு கொடுத்துதான் யோசேப்பு முன்னேறி வந்தாரான்னு பார்த்தா இல்ல, அவர் அமைதியா இருக்கும் போது தான் முன்னேறி வந்தார். ஹல்லேலூயா. நமக்கு கர்த்தர் எழுதி வைத்த அந்த பெரிய தரிசனம், பெரிய நோக்கம், உங்க மேலே என் மேலே இருக்கிற நோக்கம் நிறைவேறியே தீரும். ஹல்லேலூயா. அதுக்காக நான் எந்த ஷார்ட்கட்டும் பயன்படுத்த வேண்டாம். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். அடுத்தது எக்ஸோடஸ், யாத்திராகமம் 4:24. வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு. மோசே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருக்கார். பிள்ளைங்களோட மனைவியோட போயிட்டு இருக்கார். போயிட்டு இருக்கும்போது கர்த்தர் இடைப்படுறார் மோசேவை. ரீட். வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். இந்த வசனத்தை நான் சின்ன வயசுல வாசிக்கும்போது எனக்கு புரியவே இல்லை. இவ்வளோ நல்ல மோசேவை போய் ஆண்டவர் கொல்ல பார்த்தாரா? எடுத்து வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது சிப்போரால் பாருங்க, ஆண்டவருக்கும் அந்த நேரத்துல மோசேக்கும் எந்த கான்வர்சேஷனுமே நடக்கல. கொல்ல பாக்குற மாதிரி கோபத்தோட வந்து நிக்கிறாரு. அப்ப இந்த சிப்போரால் கூட இருந்த மனைவி என்ன பண்றாங்க? கருக்கான ஒரு கல்லை எடுத்து என்ன பண்ணாங்கன்னா சர்க்கம்சிஷன், விருத்த சேதனம் பண்ணி முடிச்சாங்க. பின்பு அவர் அவனை விட்டு விலகினார். நீங்க பாருங்களேன், இந்த இடத்துல சிப்போரால் எடுத்த ரோலை நீங்களும் நானும் எடுக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. என்ன ரோல் எடுத்தாங்க அப்படின்னா, ரொம்ப அழகா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க ஒரு சிச்சுவேஷன். நம்ம லைஃப்ல ஒரு மாதிரி சூழ்நிலை மாற்றலாம் நடக்குது, ஏதோ ஆண்டவரை கோபப்படுத்துற மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸை நம்ம ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம். ஒரு தவறுதலான காரியம் தொடர்ந்து நம்ம லைஃப்ல நடந்துட்டே இருக்கு. அப்படிங்கும் போது நம்ம உடனே நம்ம விழித்து கொள்ள வேண்டும். சிப்போரால் உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு சூப்பரான வைஃப் சொல்லலாம். உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கோபத்தை, ஆண்டவரோட கோபத்தை தணிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை டக்குன்னு என்ன பண்ணி முடிக்கிறாங்க. அது ஒரு ஆப்ரேஷன் பண்றதுக்கு ஈக்குவலன்ட் இன்னைக்கு காலத்துல. அதை ஒரு லேடியா அந்த இடத்துல உட்கார்ந்து செஞ்சு முடிக்கிறாங்க அந்த காரியத்தை மோசே செய்திருக்க வேண்டும். மோசே தான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கணும். ஏன்னா உடன்படிக்கை பண்ண ஆள் யாரு? மோசே. ஆனா மோசே சொல்லல. மோசே ஒருவேளை இவங்க கிட்ட அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம். உடனே என்ன பண்றாங்க? செய்து முடிக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஒரு பக்தி விருத்தி உள்ள குடும்பத்துல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட எல்லா காரியத்தையும் ஷேர் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. என்ன பண்ணணும்? இது சீக்ரெட். இதெல்லாம் சீக்ரெட் ரூம்ல இருக்கிற மாதிரி சீக்ரெட். இந்த பாஸ்வேர்ட் சில ஆப்புக்கெல்லாம் பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருப்பாங்களே, ஒய்ஃபா இருந்தா கூட இதை என்ன பண்ணக்கூடாது, ஓபன் பண்ண கூடாது. இது என்னோட சீக்ரெட். அந்த மாதிரி எந்த சீக்ரெட்டும் ஒய்ஃப் கிட்ட ஹஸ்பண்ட் கிட்ட என்ன பண்ணக்கூடாது, வைத்துக்கொள்ள கூடாது. மோசே வந்து கரெக்டா சொல்லி வச்சிருக்கிறாரு இல்லையா? இல்லாட்டி இவங்க வேற ஒரு கம்யூனிட்டி சேர்ந்த பொண்ணு, இந்த பொண்ணுக்கும் அந்த இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இவங்களுக்கு தெரியாத விருத்த சேதனம் இவங்கிட்ட ஒன்று இருக்குன்ட்டு. ஆனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு டக்குன்ட்டு ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் உடனே எடுத்து ஒரு சின்ன ஆப்ரேஷனே பண்ணி முடிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? நான் டாக்டராகவே இருந்துட்டு போறேன், நான் டாக்டர், ஆப்ரேஷன் பண்ண தெரியும், அந்த இடத்துல உட்காந்து பண்ணுவோமா? இல்லை, என்ன சூழ்நிலை எல்லாத்தையும் பார்க்கணும், அனஸ்தீசியா கொடுக்கணும், அதை பண்ணணும், எதையுமே யோசிக்கல. என்ன பண்ணாங்க? டக்குன்ட்டு கர்த்தருடைய கோபத்தை தணிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ, சில டைம் நம்ம எடுக்கிற சில ஸ்டெப்ஸு பிள்ளைங்களை சந்தோஷப்படுத்தாது, பிள்ளைங்களுக்கு வலிக்கும். புரிஞ்சுதுங்களா? பிள்ளைங்க எப்போ பார்த்தாலும் அதை பண்ணணும், இதை பண்ணணும், அங்கே போகணும், இங்கே போகணும் சொல்லுவாங்க. நம்ம சொல்லுவோம், நோ, இதை பார்க்கக்கூடாது, இதை பண்ணக்கூடாது. பிள்ளைங்களுக்கு வலிக்கட்டும். அது கர்த்தருடைய சித்தப்படி இருந்தால் வலிக்கிறது தப்பு இல்லையே. ஹல்லேலூயா. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறேன், விளையாடுறேன், நோ, இவ்வளோதான் போகணும், அதுக்கு மேலே போகக்கூடாது, அம்மா அப்பா சொல்றாங்கன்னா வலிக்கட்டுமே, பரவாயில்லையே. ஹல்லேலூயா. தேவ கோபம் வராதபடிக்கு நம்ம தானே நம்ம குடும்பத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இவங்களுக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கும் எனக்கும் வேணும். ஹல்லேலூயா. ஒரு டிசர்ன்மெண்ட் உடனே அறிஞ்சுக்கிட்டாங்க. ஓ, இதுதான் ஆண்டவருக்கு இங்க பிரியம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை நமக்கு தேவன் தருவாராக. ஹல்லேலூயா. 5வது காரியம், இந்த இடத்துல அந்த ஜனங்க, அந்த தேவன் நம்மளையும் பக்தி விருத்தி பண்ணி நம்ம சுத்தி இருக்கிறவங்களையும் பக்தி விருத்தி பண்ணுகிற 5வது காரியம் என்னது? அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம அந்த சூழ்நிலை புரிந்துட்டு கர்த்தரை பிரியப்படுத்துகிற காரியம்.
ஹல்லேலூயா. கடைசியாக இதை வாசித்து நம்ம முடிக்கலாம். 1 கொரிந்தியர் 8:1. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நம்ம எல்லாருக்கும் அறிவு உண்டு என்று நமக்கு தெரியுமே. ஆமா, நம்ம எல்லாத்துக்கும் சூப்பரா அறிவு இருக்கு, நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும். ஆனா சொல்லி முடிக்கிறாங்க, அறிவு எதை உருவாக்கும்? இருமாப்பை உண்டாக்கும். அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். சோ நமக்கு என்ன காரியத்தை செஞ்சாலும், நம்ம பக்கத்துல இருக்கிற யார்கிட்ட எதை செய்தாலும் அதை நாம் எதோடு செய்ய வேண்டும்? அன்போடு செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. மற்றவங்களை குத்துறத நோக்கத்தோட நம்ம என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. அவங்க முன்னேற்றத்துக்காக செய்யறது, அவங்க நல்லா இருக்கணும் செய்யறது, அவங்க சந்தோஷமா இருக்கணும் செய்யறது, அவங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு நன்மை பெற்றுக்கொள்ளணும் சொல்லி செய்யறது. ஸோ அதுதான் அன்பு. எதை உண்டாக்கும்? நீங்க பக்தி விருத்தி அடையணும் என்றா, மற்றவங்களை பக்தி விருத்தி அடைய வைக்க வேண்டும் என்று சொன்னா, எதை செய்தாலும் எதோட செய்யுங்க? அன்போட செய்யுங்க. ஹல்லேலூயா. சிப்போரால் அந்த நுனித்தோலை வெட்டி எரிஞ்சாங்க, வலிச்சிருக்கும். அன்போட செய்தாங்களா இல்ல கோபத்தோட செஞ்சாங்களா? சொல்லுங்க, அன்போட செஞ்சாங்களா கோபத்தோட செஞ்சாங்களா? அன்போட செஞ்சாங்க. தேவ கோபம் நம்ம மேல இறங்கிடக்கூடாதுங்கிற ஒரு அன்போட செய்தார்கள். ஹல்லேலூயா. ஹார்ஷா தெரியலாம், ஆனா அது அன்போடு வரும்போது அதுல ஒரு நன்மை இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம இந்த உலகத்துல இருக்கும்போது இருக்கிற காலகட்டத்தில் நம்ம பிரயோஜனமான காரியத்தை செய்கிறவர்களா இருக்கணும். மற்றவங்களை பக்தி விருத்திக்குள்ள இழுத்துட்டு வருகிறவர்களா இருக்கணும். மற்றவங்களை தேவ ராஜ்யத்துக்கு அழைத்துட்டு வருகிறவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு சின்ன கதை சொல்றேன், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரு பன்றியும் வேற என்னது கவும் மாடும் இருந்துச்சு. 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. இந்த மாடு வந்து சந்தோஷமா நல்லா சிரிச்சுட்டு ஜாலியா நடந்து வந்துட்டு இருந்துச்சான். பன்னி எப்போ பார்த்தாலும் முகத்தை வச்சிருக்கும் இல்லையா, எப்பவும் ஒரு மாதிரி அந்த மாதிரி உருன்ட்டு வச்சுட்டு வந்துச்சான். ஒன்று அந்த பிக்கு போய் கவு கிட்ட கேட்டுச்சான், நீ ஏன் எப்போ பார்த்தாலும் ஹாப்பியாகவே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். உடனே இந்த யாரு கவு சொல்லிச்சான், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், என்னோட மனுஷங்களுக்கெல்லாம் என்ன ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவங்க ரொம்ப வெல்கம் பண்ணுவாங்க. ஒரு வீட்டுக்கு பொண்ணுன்னா என்ன இது பண்ணுவாங்க, எனக்கு வெளியிலலாம் ஃபுட்டு வச்சுருப்பாங்க, வேற என்ன பண்ணுவாங்க. நான் என்னை பார்த்தாவே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம். நான் ஏன் அப்படி ரொம்ப இஷ்டம், நான் அவங்களுக்கு பால் கொடுக்குறேன், என்னை வச்சு தான் சீஸ் பண்ணுறாங்க, பட்டர் எடுக்கிறாங்க, கீ எடுக்கிறாங்க, மில்க் ஸ்வீட்ஸ் தெரியுமா, பிஜி நாடு போய் பாரு, அந்த ஸ்வீட்டெல்லாம் என்ன வச்சு தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அதை செய்கிறதெல்லாம் சொல்லி ஹாப்பியாக சொல்லிகிட்டே இருந்துச்சான். உடனே இந்த பிக்கு சொல்லிச்சான், என்ன இப்படி பேசுறீங்க, நான் மட்டும் எதுவும் கொடுக்கவே இல்லையா என்ன, நான் தான் லெதர் ஷூ கொடுக்குறேன், நான் தான் லெதர் பெல்ட் கொடுக்குறேன், என்னோட லெதர்லாம் எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா, நான் லெதர் பேக் கொடுக்குறேன், உன்னோடதெல்லாம் ஒன்றுமே இல்லைடா, நீ ஒரு பால் 1 லிட்டர் 50 ரூபா, என்னோட லெதர் பேக்கெல்லாம் எவ்வளோ தெரியுமா, thousands of rupees அப்படின்னுச்சான். அந்த மாடு சிரிச்சுட்டே சொல்லிச்சான், நான் வந்து உயிரோட இருக்கும்போதே என்ன பண்ணிட்டு இருக்கேன், உதவியாக இருக்கேன், உபயோகமாக இருக்கேன். ஆனால் நீ செத்து போனாதான் என்ன பண்ணுவ, உன்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் உபயோகமே வரும். ஆமா தானே? அதனால தான் உன்னை எல்லாத்துக்கும் பிடிக்கல, அதனால தான் என்ன பண்ணுது, எல்லாத்துக்கும் பிடிக்குது. அதான் நான் சொல்றேன், கிறிஸ்தவர்களா இருக்கிற நம்ம, நான் இறந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் என்னைய பேசணும், காலங்காலமா என்னைய பேசணும், சுவடுலாம் எழுதி வச்சு என்னைய பேசணும், அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு ஓரத்துல. இருக்கும் போதே மற்றவங்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாய், மற்றவங்களை பக்தி விருத்திக்கு ஏதுவாய் நடத்துற ஒரு பாத்திரமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இருக்கும் போதே நிறைய பேத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு பாத்திரமாய், ஒரு பால் அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம் தான், அந்த மாதிரி சந்தோஷம் ஒரு நாளைக்கு ஒருத்தவங்களை சந்தோஷப்படுத்துங்க, சின்ன விஷயம் தான், லெட் இட் பி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மற்ற கோல் மூட்டாம இருக்கிறது, அவங்கள மன்னிச்சு விட்டுட்டு போறது, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். அவங்க சந்தோஷமா இருக்கட்டுமே, நம்மளை பார்க்கும் போது அவங்க முகம் சிரிக்கட்டுமே, ஒரு தூக்கத்துல எந்திரிக்கும் போது நம்ம பேரை பார்க்கறாங்க, பார்த்தனா ஐயே இவங்களா அப்படின்னு நினைக்காம, ஓ இவங்களா அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோட நம்மளை பார்த்து ஒரு புன்னகைக்கிட்டுமே நம்ம மனசுக்குள்ள. ஹல்லேலூயா. இந்த வாழும்போது இந்த கதையில வர கவ்வை மாதிரி நம்ம இருந்துட்டு போவோம், மாடு போல நம்ம இருந்துட்டு போவோம். ஹல்லேலூயா. இருக்கும்போதே உபயோகமாய், இருக்கும்போதே நற்குணங்களை வெளிக்காட்டுகிறவர்களாய், கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் இருப்போம். ஹல்லேலூயா. எழுந்து நிற்கலாம், இந்த வார்த்தைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கலாம். எல்லாருமாய் எழுந்து நின்று வாய்களை திறந்து ஆண்டவர்கிட்ட இந்த வார்த்தைகளுக்காக நம்ம நன்றி செலுத்தலாமா?
அப்பா இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. இந்த வார்த்தையை எங்க வாழ்க்கையில நாங்க செயல்படுத்துறதுக்கு நீங்க கிருபைகளை தாங்கப்பா. எல்லாரும் சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே இதை நாங்க வாழ்க்கையில செயல்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. நாங்க மற்றவங்களை எடிஃபை பண்ணணும், என்னன்னா எடிஃபை பண்ணி கொள்ளணும் தகப்பனே. எங்களுக்கு நீங்க கிருபை செய்யுங்க. எல்லாருமாய் வாய்களை திறந்து நம்ம பார்த்த இந்த 6 காரியத்தை நம்ம திரும்பவுமாய் பார்க்கலாமா, நம்ம இருதயத்துல கொண்டு வரலாமா? ஒவ்வொன்றுக்கும் நீங்க கிருபைகளை கேளுங்க ஆண்டவர் கிட்ட. அப்பா என்னோட வாழ்க்கையில உங்க ராஜ்யம் வரணும் அப்பா. நீங்க கேளுங்க, உங்க சித்தம் நடக்கணும் அப்பா. நீங்க இப்ப யோசிங்க, எந்தெந்த பார்ட்ஸ் ஆஃப் யுவர் லைஃப்ல ஆண்டவருடைய சித்தம் இன்னும் நடக்கல நீங்க நினைக்கிறீங்களோ, நீங்க ஆண்டவர் கிட்ட சொல்லுங்க. அப்பா என்னோட இந்த ஏரியா ஆஃப் லைஃப்ல, என்னோட ஒர்க் லைஃப்ல, என்னோட பிள்ளைங்க லைஃப்ல எதுல நீங்க நினைக்கிறீங்களோ அதை நீங்க பேசுங்க. ஆண்டவரே இதுல உங்க ராஜ்யம் நடப்பதாக. அப்பா என்னோட சரீரத்துல இருக்கிற சுகவீனத்துல உங்க ராஜ்யம் நடப்பதாகப்பா, உங்க சித்தம் செய்யப்படுவதாக தகப்பனே. நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, அது போனா போகட்டும், நடந்தா நடக்கட்டும். இல்லப்பா இல்ல ஆண்டவரே, ஒரு புதையலை தேடுகிறது போல உங்க ராஜ்யத்தை நான் தேட போகிறேன்ப்பா. நீங்க கேளுங்க, புதையலை தேடுகிறது போல. இன்னைக்கு நீங்க இது வரைக்கும் தேடலைன்னா நீங்க முடிவு பண்ணுங்க, நான் இனிமேல் தேடுவேன்ப்பா. புதையலை தேடுறது போல உங்க ராஜ்யம் வாழ்க்கையில் நடக்கணும் தேடுவேன். கேளுங்க ஆண்டவர் கிட்ட. அடுத்தது 2வது சொல்லுங்க, நான் என்னை பெருமைப்படுத்தி கொள்ள மாட்டேன்ப்பா, உங்க நாமத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன்ப்பா. நீங்க சொல்லுங்க, எசேக்கியேலை பார்க்க வந்த மாதிரி உங்களையும் என்னையும் கர்த்தர் பார்க்கிறதுக்கு ஆட்களை அனுப்புவார். அங்க நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். நீங்க சொல்லுங்க, நான் உண்மையை மகிமைப்படுத்துவேன்ப்பா, உங்களை மகிமைப்படுத்துவேன்ப்பா. என் டேலண்ட்டை இல்ல, என் பணத்தை இல்ல, என் ஆஸ்தியை இல்ல, என் அந்தஸ்தை இல்ல, உங்களப்பா உங்களப்பா. இதெல்லாம் மாறி போகும், மறைந்து போகும். உங்களை மகிமைப்படுத்துவேன் ஆண்டவரே. ஆண்டவர் கிட்ட சொல்லுங்க, நான் ஃபாஸ்ட் பண்ணி பிரேயர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, நானே வேற மாதிரி ஃபாஸ்டிங் பண்ணிட்டு இருக்கேன். ஃபாஸ்டிங் சொல்லிக்கிறேன், ஆனா அதெல்லாம் ஃபாஸ்டிங்கே இல்லை. பேதுருவை போல பசியை அடக்கி என் பாடியை கண்ட்ரோல் பண்ணி என் மைண்டை கண்ட்ரோல் பண்ணி உங்க பாதத்துல உட்காருவேன்ப்பா. உங்க சித்தம் என்ன, உங்க கைடன்ஸ் என் லைஃப்ல என்ன தெரிந்து கொள்வேன்ப்பா. முடிவு பண்ணுங்க. உங்களுக்கு அந்த 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 மாதிரி பண்ண முடியலையா, இந்த நேரத்தில் கேட்கலாமா ஆண்டவர் கிட்ட, ஆண்டவரே எனக்கு அந்த கிருபைகளை தாங்கப்பா, நான் அந்த மாதிரி ஜெபிக்கக்கூடிய பலனை தாங்கப்பா, எனக்கு அந்த மாதிரி டைமை ஏற்படுத்தி தாங்கப்பா. யாரெல்லாம் கேட்குறீங்களோ எல்லாம் கைகளை உயர்த்தி ஆண்டவர் கிட்ட கேட்குறீங்களா, நான் ஃபாஸ்ட் பண்ணி ப்ரேயர் பண்ணுலாட எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்பா, எனக்கு கிருபை செய்யுங்க. எனக்கு அந்த முடியலை ஆண்டவரே, என்னால் அந்த ஃபுட் கிரேவிங்ஸை முடியலை, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை, எனக்கு டைமிங் ஒத்து வர மாட்டேங்குது, என்னோட வர்க் அது இது நான் பாட்டுக்கு சாக்கா சொல்லிட்டு இருக்கேன். போதும்பா, சாக்குகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன்ப்பா. எனக்கு ஃபாஸ்ட் பண்ணி பிரேயர் பண்றதுக்கு கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க. என்னோட உடம்பு என் பேச்சை கேட்கணும், நான் அதுக்கு ஃபாஸ்ட் பண்ணி பிரேயர் பண்ணும், கிருபை செய்யுங்க. நீங்க சொல்லுங்க. அடுத்தது சொல்லுங்க, நான் காசிப் பண்ண மாட்டேன்ப்பா, நான் புறம் கூற மாட்டேன், கோல் மூட்ட மாட்டேன். ஒருவேளை உண்மையான அக்கறை தான் நேரடியா சொல்லுவேன், இல்லாட்டி நான் அமைதியா இருப்பேன்ப்பா. நீங்க சொல்லுங்க ஆண்டவர் கிட்ட, நான் அமைதியா இருப்பேன்ப்பா. நான் ஒருவேளை உங்களை குறித்து யாராவது எப்ப பார்த்தாலும் புறம் பேசிட்டு இருக்காங்களா, அவங்களுக்காக ஜெபிங்க. ஆண்டவரே என்ன குறித்து பேசுகிற நாவை அமைதலாக்குங்கப்பா, அமைதலாக்குங்கப்பா. என்னை குறித்து பேச ஒன்றுமில்லாமல் ஆக்குங்கப்பா. மாற்றுங்க ஆண்டவரே. நீங்க சொல்லுங்க, நீங்க கோல் மூட்ட மாட்டேன்னு சொல்லுங்க, நீங்க காசிப் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க. ஒரு குடும்பத்தை நான் பேசுகிற காரியம் உடைக்கும் என்றால், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை உடைக்கும் என்றால், அவங்க சபைக்கு வருகிறத உடைக்கும் என்றால், அதை நான் அமைதலாக்குகிறேன்ப்பா, அதை நான் செய்ய மாட்டேன்ப்பா. அடுத்தது சொல்லுங்க, அப்பா இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆன ஒரு பெண்ணாய், ஒரு ஆணாய், ஒரு குடும்பஸ்தர்களாய், ஒரு வாலிப பிள்ளையாய், ஒரு சில்ட்ரனா, சிப்போராலை போல அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு ரோல் நான் பிளே பண்ண உதவி செய்யுங்கப்பா. சொல்லுங்க, கத்து தேவ கோபம் என் லைஃப்ல இருக்கா, என்னோட சிச்சுவேஷன் தப்பா போயிட்டு இருக்கா, நான் உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும். ஓ இதுதான் தப்பா, தேவ கோபத்தை நான் தணிக்கிற ஒரு ரோலை நான் செய்ய வேண்டும். என் குடும்பத்தில் அந்த ரோலை நான் தான்ப்பா செய்யணும். நீங்க சொல்லுங்க, செய்ய உதவி செய்யுங்கப்பா. அந்த ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் எல்லாத்துக்கும் தாங்கப்பா. உங்க மைண்ட் உங்களோட அந்த 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 அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள நாங்க வர்றதுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு தெரியாம திக்கி தவிக்க கூடாதுப்பா. அண்டர்ஸ்டாண்ட் பண்றக்கூடிய அந்த இருதயத்தை தாங்கப்பா. எல்லாத்துக்கும் மேல கேளுங்க, அன்பு அன்பு அன்பு, அந்த அன்பை என் இருதயத்துல தாங்கப்பா. சொல்லுங்க ஆண்டவர் கிட்ட,
அன்பை என் இருதயத்துல தாங்கப்பா. பேர் அன்பரசு, பேரு லவ்லன், ஆனா அன்பு இல்லையே. கிறிஸ்தவர்கள்னாலே அன்பை பரிமாற்றிக் கொள்ளுகிற ஒருத்தவங்க சொல்லி பேர் இருக்கு, ஆனா பார்த்து பேசுனாவே கட்டுக்கு உடஞ்சிரும் போல அப்படி இருக்கோமே. ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, இல்லப்பா அந்த அன்பை என் இருதயத்துல ஊற்றுங்கப்பா, அந்த அன்பை என் இருதயத்துல ஊற்றுங்கப்பா. நீங்க கேளுங்க, அந்த அன்பு உங்ககிட்ட கம்மியா இருக்கா நீங்க கேளுங்க. என்ன பார்க்கிறவங்க கிட்ட அந்த அன்பை பகிர்ற அளவுக்கு அந்த அன்பை என் இருதயத்துல ஊற்றுங்கப்பா. ஊற்றுங்க தகப்பனே, ஊற்றுங்க ஆண்டவரே, ஊற்றுங்க ஆண்டவரே, அந்த இருதயத்துல அன்பை ஊற்றுங்கப்பா. இந்த உலகத்துல வாழும் போதேப்பா பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் அப்பா, நான் மற்றவங்களை பக்தி விருத்திக்கு ஏற்றதாய் நடத்துகிற ஒரு பாத்திரமாய், ஆத்துமாக்களை அறுவடை செய்கிற ஒரு பாத்திரமாய் என்னையும் எங்களையும் மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா. உங்க அன்பின் கையில தருகிறோம்ப்பா. நீங்க இதெல்லாம் எங்களுக்கு செய்யறதுக்கு தேவ பலத்தையும் தேவ கிருபையை தருவீராகப்பா. அப்பா, நாங்க உங்க பிள்ளைகளா இருக்கிறபடினால் நாங்க ஃபர்ஸ்ட் நாங்க பிரேயர் பண்ணது போல இந்த மாற்றங்கள் எல்லாம் எங்க கிட்ட வருவதாக. இதெல்லாம் நாங்க விட்டு விட்டு போயிடாத படிக்கு இதெல்லாம் எங்களுக்கு பிரயோஜனமாக்கி தாங்க தகப்பனே. உங்க அன்பின் கையில தருகிறோம். நீங்க செய்யுங்கப்பா, நீங்க வழி நடத்துங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. Amen. Amen. Hi everyone, thank you for watching our Sunday service, and I hope that it was a blessing to you. To have constant updates of our services and our programs, please subscribe to our CLCC TV on YouTube, and also like, share and comment on our videos that we post in our channel. And also to have some social media updates, please follow our Instagram handle Calvary Life City Church. Thank you.